விடை கிடைத்துவிட்டது. ஆசிரியர் பாரத தேவி, வாசிப்பவர் கீர்த்தனா. போன பகுதியில் மூத்தாருக்கும் கல்யாணம் முடிக்கக்கூடாது, மூத்தாருக்கும் இலசுக்கும் தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி பக்கத்து வீட்டு பாட்டி நம்ம ராஜேஸ்வரி கிட்ட ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு போனாங்க. இப்போ நம்ம ராஜி என்ன முடிவு செய்ய போறா அப்படின்றத வாங்க கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்குவோம். ராஜேஸ்வரி அப்படியே உட்கார்ந்து விட்டாள். மனது கனத்து கிடந்தது. இந்த கிழவி ஒரு இடியை அல்லவா நெஞ்சில் தூக்கி போட்டு விட்டு போய்விட்டாள். அவள் சொல்கிறார் போல் இது லேசுக்குள் முடிகிற காரியமா? மூத்தவன் தனக்கு தான் என்று அவனின் உயிரில் தன் உயிரை வைத்திருக்கிறான். லலிதா லேசிற்குள் அவள் உணர்ச்சிகளை வெளியே காண்பித்துக் கொள்ள மாட்டாள். அப்போது கூட நேற்று ஹாலில் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்த போது ரமேஷ் வெளிநாடு சென்றால் 1 வருஷம் கழித்துதான் திரும்பி வருவான் என்றதும் அவள் முகம் சட்டென்று வாடிப்போனதை ராஜேஸ்வரி கண்கூடாக பார்த்து விட்டாள். அதற்காக தான் கல்யாணத்துக்கு அவ்வளவு அவசரப்பட்டாள். அவள் வயதிற்கு எத்தனையோ கல்யாணங்கள் மணவரை வரைக்கும் கூட நின்று போயிருப்பதை அவள் அறிவாள். ஆண்களுக்கு எப்படியோ தெரியவில்லை, ஆனால் பெண்களுக்கு வெற்று மனதாக, வெகுளியாக, அப்பாவுக்கு செல்ல பெண்ணாக, அம்மாவுக்கு கொஞ்சம் பயந்த பெண்ணாக, எந்த கவலையும் இல்லாமல் ஆடி பாடிக்கொண்டு ஒரு வண்ணத்து பூச்சியாய் திரிகின்ற பெண்களுக்கு கல்யாணம் என்று பேசிவிட்டாலே இந்த கிடக்கும் எண்ணங்களும் செயல்களும் சிறு புள்ளியாகி மனதின் எங்கோ ஒரு மூலையில் பதுங்கிக் கொள்கிறது. அவளுக்கு கணவனாக வரப்போகிறவன் மட்டுமே அவள் நெஞ்சத்தின் முழுக்க ஆக்கிரமித்து கொண்டு ஆளுமை செய்கிறான். அந்த நிமிஷத்திலேயே தனக்கு கணவனாக வரப்போகிறவனுடன் அவள் மானசீகமாக வாழத் தொடங்கி விடுகிறாள். இரவு என்றும் பகல் என்றும் இல்லாமல் அவனோடு வாழப்போகும் வாழ்க்கை நினைவுகளும் கனவுகளுமாக அவளை மொய்த்துக் கொள்கின்றன. கல்யாணத்திற்கு முன்னாலேயே இப்படி உயிரை கலந்து இருப்பவர்களை எப்படி பிரிப்பது? மரத்தை விட்டு வேரை திரிப்பது போல் ஆகாதா? அதிலும் லலிதாவிற்கும் ரஞ்சனிக்கும் சிறு வயதிலேயே இவர்கள்தான் உங்களுக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறவர்கள் என்று லலிதாவிற்கு ரமேஷையும் ரஞ்சனிக்கு கதிரையும் காட்டியது மட்டுமின்றி 2 வீட்டு ஆட்களும் பக்கம் பக்கமாய் இருந்ததால் நெருங்கி பழகவும் ஆரம்பித்து விட்டார்களே. முகம் அறியாமல் வேறு ஊர்களில் இருந்தால் கூட அவர்களின் நினைவுகளில் லேசான விரிசல்களை காணலாம். ஆனால் இவர்கள் உறவுகள் என்ற பெயரில் ஒன்றோடு ஒன்று கலந்து சேர்ந்தல்லவா பழகி கொண்டிருக்கிறார்கள். ராஜேஸ்வரிக்கு கனமான பெருமூச்சுடன் தன் கவலையை எப்படி வெளியேற்றுவது தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தாள். மத்தியானமே தன் வேலையை முடித்துவிட்டு மேனேஜரிடம் லீவு சொல்லிவிட்டு ரமேஷ் வர சொல்லியிருந்த நேரு பார்க்கிற்கு புறப்பட்டாள் லலிதா. மனதில் பயமும் சந்தோஷமும் வெட்கமும் மாறி மாறி போட்டி போட்டது. பஸ்ஸில் போனால் யாராவது தெரிந்தவர்கள் அவளை பார்த்து விட்டு என்ன இந்நேரத்துக்கே வீட்டுக்கு கிளம்பிட்ட என்று தொணத்தொணத்து விடுவார்கள். அதனால் ஆட்டோலேயே போய்விடுவோம் என்று புறப்பட்டாள். அவள் இது நாள் வரை ஆபீஸை தவிர வேறு எங்கேயும் தனியாக போனதில்லை. ஆதலால் மனதிற்குள் பதட்டமாக இருந்தது. அதிலும் ரமேஷை அல்லவா சந்திக்க போகிறாள். அவனிடம் இப்போது பேசுவதற்கு என்ன இருக்கிறது? ஒரு பேச்சும் இல்லாமல் அவன் எதிரே வெறுமே தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருப்பதை நினைத்தாலே அவளை கூச்சம் பிடுங்கி எடுத்தது. அவளுடன் பேசும்போது இந்த அம்மாவும் கூட இருந்தால் எப்படி இருக்கும்? சாமல் ஆட்டோவை நிறுத்தி அவரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு கொண்டு போய்விடுவோம் என்று நினைத்தவள் ஆட்டோவை பார்க் வாசலிலேயே நிறுத்திவிட்டு உள்ளே வந்தாள். அது மத்தியான நேரமாயிருந்ததால் பார்க்கில் கூட்டமே இல்லை. ஆங்காங்கே சில இளைஞர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். இரட்டையாகவும் சேர்ந்துமாய் முதியவர்கள் சிலர் பேசிக்கொண்டிருந்தார்கள். மற்றபடி யாரையும் காணவில்லை. சங்கிலி கோர்த்த ஊஞ்சல்களும் வழுக்கிக் கொண்டு போவதற்காக கட்டிவிடப்பட்ட சறுக்கல்களும் சிறு பிள்ளைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தன. வளர வளர வெட்டுப்பட்டு கிடந்த செடிகளில் மைனாக்கள் பறந்து உட்கார்ந்து விளையாடிக் கொண்டிருக்க லலிதாவின் கண்கள் ரமேஷையே தேடின. அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டே வந்ததில் அவன் தூர்பெருத்த கொன்றை மரத்தில் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. அவள் வேகமாய் அவனிடம் வந்தாள். என்ன ரமேஷ், பார்க்கின் முனையிலேயே உட்கார்ந்திருக்கலாம்ல, நான் எவ்வளவு தூரமா தேடிக்கிட்டு வரேன் தெரியுமா என்று படபடுத்த லலிதாவை பார்க்கையில் அவனுக்கு சிரிப்பாக இருந்தது. அட,
அறிவு கொழுந்தே, பார்க்குக்கு 4 வாசல் இருக்குங்கிறதே நீ மறந்துட்ட போல இருக்கு. நான் இந்த வாசலுக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கேன். நீ ஒரு பக்கமா வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி சரி, வாங்க போகலாம் என்று அவள் அவசரப்பட்டதை பார்த்து திகைத்தான். பரவாயில்லையே, என்னை விட ஃபாஸ்டா இருக்காளே. இங்க ஹோட்டலுக்கா இல்ல இதை விட தனிமையான இடத்தை தேடி போக விரும்புகிறீர்களா? இப்ப நம்ம எங்கே போக போறோம் லலிதா என்றான் ஆவலோடு. வீட்டுக்குத்தான் என்றான் வெகுளியாக. அவளின் அந்த வெகுளித்தனத்தையும் அவள் அப்பாவித்தனமாக கூறியதையும் கேட்டு அவள் மீது இருந்த அன்பும் காதலும் ரமேஷிற்கு இன்னும் அதிகமானது. அத்தை சொன்னது போல் அவளோடு நடக்கப் போகும் தன் கல்யாணத்தை 2 நாளில் வைத்திருக்கலாம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கையில் அவள் மீண்டும் அடம் பிடிக்கும் ஒரு குழந்தையாக, என்ன ரமேஷ் இங்கே? அங்க ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கு, சீக்கிரம் புறப்படுங்க என்றார். மருண்ட பார்வையும் பரபரக்கும் உடலுபாக அவள் நிற்பதை பார்க்கையில் அவளை அங்கேயே அணைத்து கொள்ள வேண்டும் போல் தோன்றியது ரமேஷிற்கு. சரி லலிதா, வீட்டுக்கு போய் என்ன செய்யறது? நீங்க தானே என்கிட்ட தனிமையில பேசணும்னு சொன்னீங்க. உங்க வீட்டுல அத்தையும் மாமாவும் இருக்கும்போது பேசுறது தான் தனிமையோ? 2 வீட்லயும் எதிர்ப்பு இருக்கிற காதலர்கள் தான் தனிமையில சந்திக்கணும். நம்ம காதலர்களும் இல்லை, அதோட நம்ம தனிமையா பேசிட்டு இருக்கிறதை பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிறகு எதுக்காக நம்ம இங்க உட்காந்து பேசணும்? அறிமுகம் இல்லாம இங்கே வார ஆளுகளுக்கெல்லாம் நம்ம காதலர்கள்னு தெரியப்படுத்தணுமா? சரி, வீட்டுக்கு போய் அத்தையும் மாமாவையும் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பேசுனா அதுக்கு தனிமையா பேசுறோம்னு அர்த்தமா? ஐயோ, உங்ககிட்ட வழக்காட என்னால எப்பவும் முடியாது, வாங்க வீட்டுக்கே போயிடலாம் என்று பதறினாள். பயத்தினாலோ அல்லது வெளியிலிருந்து வந்ததாலோ முகம் முழுக்க வியர்வை துளிகள் பொடித்து முத்துக்கட்டி இருந்தன. இதோ வந்துடுறேன் என்று வெளியே போனான் ரமேஷ். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தான். பழைய இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டான். என்ன ரமேஷ், ஆட்டோக்கு சார்ஜ் ஏறிக்கிட்டே போகுது, நீ என்னடானா ரொம்ப கூலா உட்கார்ந்துருக்கே என்று அவளை விருட்டென்று கையை பிடித்து இழுத்து தனக்கு எதிரே உட்கார வைத்தான். தடுமாறி நிலை குலைந்து அவன் எதிரே உட்கார்ந்தவள், சே நீ ரொம்ப மோசம், இப்படித்தான் கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறதா? பார்க்குக்கு வெளியே ஆட்டோ என்று அவள் சொல்லவும், போதும் இனி ஆட்டோவை பத்தி பேசாதே, நான் அப்பவே ஆட்டோவை போக சொல்லிட்டேன் என்று ரமேஷ் சொல்லவும் லலிதாவின் கண்கள் அகல விரிந்தன. என்னது ஆ என்று அவள் ஆரம்பிக்கும் முன்பே, போதும் லலிதா, ஆட்டோவை பத்தி பேசி போர் அடிக்காதே, நம்மளை பத்தி பேச நிறைய விஷயம் இருக்கு, சொல்லு, நான் வெளிநாட்டுக்கு படிக்க போறது உனக்கு பிடிச்சிருக்கா என்று அவன் கேட்டதும் அவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். மத்தியான நேரத்தை கடந்திருந்தாள். பொழுது மேற்கில் சாய்ந்திருந்தது. வெயிலின் உக்கிரமும் கொஞ்சம் குறைந்திருந்தது. பொழுது போவதற்காகவோ அல்லது தனிமை விரும்பியோ ஒவ்வொருவராக இப்போது பார்க்குள் வர ஆரம்பித்தார்கள். ஓரிரு காதலர்களும் தங்களை மறைத்து கொள்ள வேண்டி முகம் சாய்த்தவாறு வந்து கொண்டிருந்தார்கள். என்ன லலிதா, நான் கேட்டதுக்கு எந்த பதிலையும் காணும் என்று மீண்டும் ரமேஷ் கேட்டபோது லலிதாவின் முகம் பயத்தில் வெளிரி போயிருந்தது. வா ரமேஷ், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இங்கே எதுவும் பேச வேண்டாம் என்றாள். அவள் குரலில் ரொம்பவும் பதட்டம் இருந்தது. ரமேஷ் அவள் பதட்டத்தை ரசித்தான். அவளிடம் அவனுக்கு பிடித்ததே இந்த பயமும் பதட்டமும் தான். நாள் பழகியதில் ஒரு நாள் கூட நிறுத்தி நிதானித்து அவனிடம் பேசியதில்லை. இதுவரையிலும் அவனை சந்திக்கவே அவள் மறுத்து வந்தாள். எப்போதாவது அம்மா கூட அத்தை வீட்டுக்கு போகும்போதோ இல்லை அவர்கள் குடும்பத்தோடு இவர்கள் வீட்டுக்கு வரும்போதோ ஒருவருக்கொருவர் ரகசியமாக பார்த்து புன்னகை செய்வார்கள். அந்த சமயங்களில் இருவரின் விழிகளும் காதலின் ரகசிய வண்ணங்கள் பூக்களாய் பூத்து குலுங்கும். என்னென்னவோ பேச வேண்டும் என்று இருவரின் நெஞ்சிலும் ஆசைகள் கோபுரமாய் எழுந்து நிற்கும். ஆனால் இருவருக்கும் துணிச்சல் இருக்காது. அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் இருக்கும்போது எப்படி அவளுடன் தனிமையில் போய் பேசுவது என்று லலிதா யாரோடவாவது ஒட்டிக்கொண்டு சற்றைக்கொரு தரம் இமைகளோடு பார்வையை உயர்த்தி அவனை பார்த்துவிட்டு விழிகளை தாழ்த்தி கொள்வாள். 2 பேருக்கும் மனசு அடித்துக்கொள்ள ஏக்க பெருமூச்சுக்கள் அவர்களுக்குள்ளே பறிந்து உடம்பை அனலாக்கி வேடிக்கை பார்த்தபடி அவர்களை அலைக்கழிக்கும். இருவருக்கும் இடையில் வெக்கச்சுவர் வளர்ந்து கொண்டே இருக்கும். பாரு லலிதா,
இப்படி பறக்க பறக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கா மத்தியானம் வரைக்கும் லீவ் போட்டுட்டு இங்கே வந்ததை விடு. எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அத்தனையும் போட்டுட்டு உன் கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு அடையாளம் வாங்கிட்டு போகலாம்னு வந்தா என்று ரமேஷ் சொன்னதுமே, என்னது அடையாளமா என்று பதறினாள் லலிதா. ஆமா, வெளிநாடு போற எனக்கு உன் அடையாளமா ஏதாவது வேண்டாமா என்று அவன் கேட்டதும் லலிதா உற்சாகமாக சொன்னாள், என்கிட்ட பாரதியார் பாட்டும் திருக்குறளும் இருக்கு என்றதும், கிட்ட அது மட்டும்தானே இருக்கு, என்கிட்ட பாரதிதாசன் குயில் பாட்டு கம்ப ராமாயணம் கூட இருக்கு என்றான் ரமேஷ். லலிதா முகம் சுருங்கிக் கொண்டே சொன்னாள், என்கிட்ட இருக்கிற புத்தகத்தை விட உங்ககிட்ட வேற நிறைய நல்ல புத்தகங்கள்லாம் இருக்கு. பிறகு நான் எதை அடையாளமா தர்றது? சரி, நீயே எங்க வீட்டுக்கு வா, உனக்கு எது பிரியமோ அதை எடுத்துக்கோ. அங்கே அத்தை மாமா ரஞ்சனின்னு எல்லாரும் இருப்பாங்க. இந்த பார்க்கில் நம்ம மட்டும் தனியா இருக்கோம். இங்கேயே நீ பேசுறதுக்கு பயப்படுற. பிறகு உங்க வீட்டில் அத்தனை பேர் இருக்கையில எப்படி நான் உன்கிட்ட நான் விரும்புகிற அடையாளத்தை வாங்குறதா என்று அவன் கேட்கவும் யோசித்து கொண்டே சொன்னான், ஆமா, உனக்காக இன்னைக்கு உங்க வீட்டில் பார்ட்டி நடக்க போகுதே, நீ எப்படி வருவ எங்க வீட்டுக்கு? மட்டும் தனியா இருப்பேன்னு சொல்லு, நான் என்னோட பார்ட்டிக்கு இடையில உன்னை சந்திக்கிறேன். ரமேஷ் சொன்னதை கேட்டதும் லலிதாவிற்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது. இதுவரையிலும் தான் அவனை தனிமையில் சந்தித்ததே இல்லை. அவன் தன் வீட்டுக்கு வரும்போதோ இல்லை தான் அவன் வீட்டுக்கு போகும்போதோ யாராவது இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இன்று ஒரு நாள் மட்டும் நாம் தனிமையில் அவனை சந்தித்தால் என்ன? அவன் மனசுக்குள் குயில் ஒன்று சந்தோஷம் கூட்டி இனிமையுமாக கூவிக்குது. நீ எப்பவும் உருப்படியான பதில் எதுவும் சொல்ல மாட்டேன். இங்கேயே இப்படி பயப்படுறவ தனிமையில என்ன எப்படி வர சொல்லுவ? இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுனது வேஸ்ட் தான் என்று பொய் கோபத்தோடு, சரி நானும் வரேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். அவன் கோபத்தோடு புறப்பட்டதை கண்டதும் லலிதா பதறிப்போனாள். இப்படியே போய்விடுவானோ? இனி இவனை பார்க்கவே முடியாதா? அவனை தனிமையில் சந்திப்பதில் என்ன குற்றம் இருக்கிறது? அதுவும் இல்லாம நாளைக்கு அவருக்கு நான் மனைவியாக போகிறவள் தானே, இதில் என்ன தப்பு இருக்கு என்று நினைத்தவள், ரமேஷ், இன்னைக்கு நான் தனிமையில தான் இருப்பேன், நீ வா என்றவள் வெட்கத்தோடு, உன்னை எப்படி நம்புறது? நம்பித்தான் வர வேண்டும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் உனக்கு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்தா போட்டு தர முடியும் என்று அவள் சொன்னதை கேட்டதும் ரமேஷுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. பரவாயில்லையே, உனக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா? நான் உன்னை ஒன்றும் தெரியாத மக்களெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் அடக்கத்தோட இருந்தா உடனே உங்க அகராதியில மக்கன்னு அர்த்தமா? இப்போ ஒன்றும் நான் பேச மாட்டேன். எங்க வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப பேசிக்கிறேன். ஆனா ஒன்று ரமேஷ் என்றாள். ரமேஷும் வேடிக்கையாக, ஆனா ஒன்னு இல்லை, நம்ம 2 பேர் என்றான் சிரித்துக்கொண்டே. ஹீரோவில் அடுக்கியிருந்த சேலைகள் எல்லாம் களைத்து போட்டு ஒவ்வொரு சேலையாய் எடுத்து தன் அம்மாவின் மீது வைத்து கலர் மேட்ச் பார்த்து கொண்டிருந்தாள் ரஞ்சனி. இப்படி ரொம்ப நேரமாய் பார்த்து கொண்டு இருந்த ராஜேஸ்வரிக்கு அலுப்பாய் இருந்தது. அவளுக்கு எதிரே இருந்த கடிகாரத்தில் நேரம் வேறு ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் எரிச்சலோடு, போதும் ரஞ்சனி, நீ எனக்கு கலர் பார்த்து சேலை உடுத்துறதை விட லட்சணம், நான் எப்பவும் போல என் பாட்டுக்கு ஒரு சேலையை எடுத்து கட்டிட்டு போறேன் என்றவள் ஒரு சிவப்பு சேலையை எடுத்து அந்த சேலையை அம்மாவிடம் இருந்து வெடுக்கென்று பிடுங்கினாள் ரஞ்சனி. ராஜேஸ்வரிக்கு கோபமாய் வந்தது. இந்தா ரஞ்சனி, அந்த சேலையை இப்ப கொடுக்க போறியா இல்லையா? அந்த சேலை தான் எனக்கு ரொம்ப பிரியமானது. நான் எங்கே போனாலும் அந்த சேலையை தான் கட்டிட்டு போவேன் என்றாள். அதோட நீ எனக்கு கலர் மேட்சிங் பார்த்த சேலையை கட்டு விடுவதற்குள்ள ரமேஷ் வெளிநாட்டுக்கே போய் சேர்ந்துருவாரு போல் இருக்கு என்றாள். அவரை புறப்பட்டு போனாலும் பரவாயில்லம்மா, ஆனாலும் உனக்கு இந்த சிவப்பு புடவை மட்டும் வேண்டாம். எதுக்காக இப்ப இந்த சேலை வேண்டாம்ங்கிற? அம்மா, அந்த புடவை உனக்கு பிரியமான புடவைங்கிறது சரி, கோயிலுக்கு போகும்போது கல்யாணத்துக்கு போகும்போது உடுத்திட்டு போறது சரி, ஆனா இன்னைக்கு அந்த புடவை வேண்டாம். அதான் ஏன் வேண்டாமுங்கிற? அம்மா, நான் எதுக்காக அந்த புடவை வேண்டாம்னு சொல்றேன்னா, இன்னைக்கு உன் ஆசை மருமகனான ரமேஷ் முதல்ல வெளிநாடு போறான். இப்படி சிகப்பு கலர்ல அவங்கள அடிக்கிற மாதிரி போய் நின்னா நல்லாவா இருக்கும்?
சிவப்பு எப்பவும் போகிற வண்டிகளை, ரயிலை, ஆட்களை நிற்கச் சொல்லுகிற அடையாளமாக்கும். ரமேஷை வெளிநாட்டுக்கு போவதற்காக வழி அனுப்பவங்க தானே போற, அது உனக்கு தெரியும் தானே, இதை நான் வேற உனக்கு சொல்லணுமா? சரிம்மா, அப்போ நீ வேற கலர் புடவையை உடுத்திட்டு போகணும் என்று ரஞ்சனி அம்மாவுக்கு ஒரு சேலையை செலெக்ஷன் பண்ணி உடுத்தி விட்டாள். சரி, நான் ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணட்டுமா, காருக்கு ஃபோன் பண்ணட்டுமா என்று சதாசிவம் கேட்டதும், லலிதா நான் வரலப்பா, நீங்க போயிட்டு வாங்க என்றாள். சதாசிவத்துக்கு திடுக்கிட்டது. என்னம்மா, நீ உன்னை கட்டிக்க போறவன் வெளிநாடு போறான், நீ அவனை வழி அனுப்பி வைக்க வர வேண்டாமா? உன் முகத்தையும் பார்த்தா அவனுக்கு ஆறுதலா இருக்குமே. ஆனா எனக்கு ஆறுதலா இருக்காதேப்பா, வெறும் அழுகைதான் வரும். முதல்ல அவர் வெளிநாடு போகும்போது நான் அழுதுகிட்டு இருந்தா நல்லாவாப்பா இருக்கும். அதனால நான் என் ஃப்ரெண்டு பானு கிட்ட சொல்லியிருக்கேன், அவளும் நானும் சினிமா போறதா இருக்கும். ரொம்ப சுத்தம், அங்கே வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் உன்னை பத்தி நான் கேட்பாங்க. முதல்ல உன் அத்தையும் மாமாவும் நாங்கள் அங்கே போனதும் உன்னை பற்றி தானே கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்றது? நான் சொன்னதையே சொல்லுங்கப்பா என்றாள். சதாசிவம் மனைவி பக்கம் திரும்பினார். ராஜி, லலிதா சொல்றதை கேட்டியா என்றார் மனத்தாங்களுடன். லலிதா, நீ ரமேஷிற்காக வர வேண்டாம், அத்தை மாமாவுக்காக வா என்று ராஜேஸ்வரி சொல்லவும், அம்மா என்னை பற்றி உனக்கே தெரியும், அவர் போகும்போது நான் அழுதுகிட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்னை விட்டுடு என்றாள். அப்போதைக்கு லலிதாவின் முகம் பூத்து கிடந்தது. இன்றைக்கு தனிமையில் ரமேஷை சந்திக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தில் தேனில் விழுந்து ஈயாக கிடந்தாள். சரி, அவ வராட்டா போகட்டும், ரஞ்சனி நீயாவது சீக்கிரம் புறப்படு என்றதும், அப்பா உங்களுக்கு ஒரு கும்பிடு, அம்மாவுக்கு ஒரு கும்பிடு, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் இன்னைக்கு தன்னந்தனியா வீட்டிலேயே ஜாலியா இருக்க போறேன் என்றாள் ரஞ்சனி. ஈஸ்வரிக்கு கோபம் என்றால் அப்படி ஒரு கோபம் சீறி கொண்டு வந்தது. உங்க 2 பேருக்கு என்னடியாச்சு? அவதான் அழுமூஞ்சி, எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு அழுகுறதும் மயக்கம் போட்டு விழுறதும் தான் அவளுடைய சாதனையா இருக்கு. உனக்கு என்ன, ஒரு நிமிஷம் கூட வாய் மூடாம வாய் அடிச்சுக்கிட்டே இருப்பியே என்று சொல்லும் முன்பே, அதான் அதேதான், இன்னைக்காவது வாயை மூடிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்றாள் ரஞ்சனி அழுத்தமாக. நாங்க 2 பேர் மட்டும் போய் நின்னா நல்லாவா இருக்கும்? நீயாவது வா ரஞ்சனி எங்க கூட, என் கண்ணல்ல என்று கெஞ்சினாள் ராஜேஸ்வரி. போமா, போக வேண்டியவளே போகாம கல்லு குத்து மாதிரி உட்காந்துருக்கா, என்னை மட்டும் கூப்பிடுவ, நீ எப்படி கெஞ்சினாலும் நான் வரப்போறதில்லை என்றவள் தன் அறையில் போய் உட்கார்ந்து கொண்டாள். சரி, நம்மளாவது சீக்கிரம் போவோம், இல்லாட்டி உன் அண்ணன் கோபிச்சுக்க போறாரு என்று சதாசிவம் அவசரப்பட்டார். ஆமாமா, இந்த கழுதைகளை நம்பி எது நம்ம பேச்ச கேட்குது, நீங்க ஆட்டோவை வர சொல்லுங்க என்றாள் ராஜேஸ்வரி. 5 மணிக்கு மேலாகியும் வீட்டிற்குள்ளேயே உட்கார்ந்திருக்கும் லலிதாவை பார்க்கையில் ரஞ்சனிக்கு எரிச்சலாக வந்தது. என்னக்கா, என் ஃப்ரெண்டு பானு கூட சினிமாவுக்கு போறேன்னு அம்மா கிட்ட சொன்னியே, இன்னும் உட்கார்ந்துருக்கே? நான் சினிமாவுக்கு போகல, ஒன்றும் போகல, சும்மா சொன்னேன். ஏன் போகல? இது என்ன கேள்வி ரஞ்சனி, எனக்கு போக இஷ்டம் இல்லை. அப்புறம் ஏன் அப்படி ஒரு பொய்ய சொன்ன? அப்படி பொய் சொல்லாட்டி அம்மாவும் அப்பாவும் என்னை விட்டுட்டு போவாங்களாக்கும், தொந்தரவு பண்ணி கூட்டிட்டுல போயிருப்பாங்க. அடிப்பாவி, இந்த மாதிரியெல்லாம் இப்போ பொய் பேச பழகிட்டியா? சரி போகட்டும், வா செஸ் விளையாடலாம் என்று ரஞ்சனி கூப்பிடவும் லலிதா சிடுசிடுத்தாள். இப்போ நான் விளையாடுற மூடுலேயே இல்லை, உன்கிட்ட பேசுகிற மூடுலையும் இல்லை, அதனால தொணக்காம உன் ரூம்ல பேசாம போய் படுத்து தூங்கு, இல்லாட்டி ஏதாவது படிச்சுட்டு இரு. சரியான உம்முனா மூஞ்சியாச்சே நீ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் அம்மா கூடவே போயிருப்பேனே. இப்ப என்ன, வண்டி இருக்கு, எடுத்துட்டு போக வேண்டியது தானே. மகா ரோஷக்காரியாக்கும், வரலன்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னா நல்லாவா இருக்கும்? சரி வா, 2 பேருமே போவோம். அப்பாவோ அத்தையோ கேட்டாங்கன்னா அவங்கள வேடிக்கை போய் செய்யணும்னு அப்படி செஞ்சேன்னு சொல்லிடுவோம் என்றாள் ரஞ்சனி. தங்கை சொன்னதை கேட்டதும் லலிதாவிற்குள் நெஞ்சுக்குள் படப்படுத்தது. நான் எவ்வளவு ஆசையாய் ரமேஷை தனிமையில் சந்திக்கணும்னு காத்துட்டு இருக்கோம், இவ எல்லாத்தையும் பாழாக்கிடுவா போல இருக்கு. அவர் என்னை பிரியத்தோடு மட்டுமல்ல காதலோடையும் பார்க்க வராரு. இவ இங்க இருந்தா அவர் என்னை பார்க்கும்படி விடுவாளா, இல்ல 4 வார்த்தை பேசத்தான் விடுவாளா?
அவரை அந்த பக்கம் இந்த பக்கம் நகராதபடிக்கு உட்கார வைத்து பேச ஆரம்பிச்சிடுவாளே. என்ன லலிதா, 2 பேருமா போவோம்னா சொன்னா இப்படி சிலையாட்ட நிக்கிறியே. அக்கா அக்கான்னு 2 தடவை கூப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் கூப்பிட்டேன். இனிமே உன்னை லலிதான்னு கூப்பிட்டேதான் திரும்பியே பார்ப்ப போல இருக்கு என்று கொஞ்சம் சத்தமாய் ரஞ்சனி சொன்னதும் தான் லலிதா நினைவு கலைந்தாள். அவளுக்கு நினைவெல்லாம் ரமேஷ் மீதே இருந்ததால் ரஞ்சனி என்ன சொன்னாள் என்பதே புரியவில்லை. அதனால் நீ ஏதாவது சொன்னியா ரஞ்சனி என்றாள் அப்பாவியாக. ரஞ்சனி தலையில் அடித்து கொண்டாள். சரியா போச்சு, என் கூட விளையாடத்தான் மூடில்லைன்னு நான் சொன்னேன். இப்போ நான் பேசுறத கேட்க கூட உனக்கு மூடு இல்லாம போச்சா? கஷ்டகாலம்டா சாமி. சரி, நீ என்ன சொன்ன? நீயும் நானும் மாமா வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டேன். நான் எங்கேயும் வரல என்று வெடுக்கு வெடுக்கென்று சொல்லிவிட்டு லலிதா தன் அறைக்கு சென்று விட்டாள். லலிதா ரொம்பவும் போர் அடித்தது. ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார்ந்திருந்த அவளுக்கு பழக்கம் இல்லை. அதனால் கொஞ்ச நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டையே சுற்றி சுற்றி வந்தவளுக்கு நானும் பானு கூட சினிமாவுக்கு போறேன் என்று லலிதா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அவள் சொன்னதை நம்ம செய்து விட்டா என்ன என்று நினைத்தவள் லேசாக தன்னை அலங்காரம் பண்ணிக்கொண்டு வெளியே வண்டியை எடுத்தாள். பானுவின் வீட்டை நோக்கி அவள் வண்டி விரைந்தது. இப்போதுதான் கல்யாணமான ஜோடிகளைப் போல் வந்து கொண்டிருந்த அண்ணனையும் அண்ணியையும் பார்க்கையில் கௌரிக்கு கோபமாய் வந்தது. அவர்களை வாங்க என்று வரவேற்க கூட மனமில்லாமல் பார்த்தும் பார்க்காதவள் போல் முகத்தை திருப்பிக் கொண்டு யாருடனோ பேசிக்கொண்டிருந்தாள். ராஜேஸ்வரிக்கு சங்கடமாக இருந்தது. சுற்றிலும் பார்த்தால் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களுமாக 200 பேருக்கு மேல் வந்திருந்தார்கள். சதாசிவத்திற்கு எப்போதும் போல எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன கௌரி, எல்லோரும் அப்பவே வந்துட்டாங்க போல இருக்கு, நாங்க தான் லேட்டா என்று கேட்டுக்கொண்டே அவளின் அருகில் போய் நின்ற ராஜேஸ்வரியையும் கணவன் பின்னால் போய் ஒட்டி கொண்டு நின்றாள். கௌரியின் முகம் கலையிழந்து கிடந்தது. ஒருவேளை மகன் தன்னை விட்டு பிரிந்து போகிறான் என்ற கவலையாக இருக்குமோ என்று நினைத்தாள் ராஜேஸ்வரி. ஆனால் அங்கே இருப்பவர்களுக்கு கேட்காதவாறு அண்ணனிடம் கடுகடுத்தாள் கௌரி. லேட்டா வந்தது கூட பரவாயில்லண்ணா, என் மருமகளை கூட்டிட்டு கூட வராம 2 பேருமா வந்திருக்கீங்க பாருங்க, அதை நினைச்சாதான் எனக்கு தாங்க முடியல என்றாள். ராஜேஸ்வரி கௌரியை சமாதானப்படுத்த முயன்றாள். என்ன நீ செய்யறது, நாங்க எவ்வளவோ கெஞ்சி கொஞ்சி கூட கூப்பிட்டு பார்த்தோம். லலிதா வெளிநாட்டுக்கு போகிற ரமேஷை நினைச்சாலே எனக்கு அழுகையா வருதும்மா. அவரை வள்ளி அனுப்பும் போது நான் அங்கே இருந்தேன்னா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அழுது கதறினாலும் கதறிடுவேன்னு சொல்லி பிடிவாதமா வரமாட்டேன்னுட்டா. சரி, அவதான் அவனை கட்டிக்க போறவ, கொஞ்சம் வருத்தமாதான் இருக்கும். இந்த ரஞ்சனியாவது வரலாமல என்றதும் அதுமா என்று ஆரம்பித்த சதாசிவத்தை முடிக்க விடாமலேயே குறுக்கிட்டாள் ராஜேஸ்வரி. அவளுக்கும் தான் நீ வருத்தமா இருக்காம். பிறந்ததுலேருந்து ஒன்று மண்ணா பழகிட்டு இப்படி பட்டுன்னு ரமேஷ் போகிறத நினச்சி எனக்கு என்னமோ மாதிரி இருக்குமா, எனக்கு இருப்பவே கண்ணு கலங்குதுன்னு சொல்கிறா. 2 பேர் முகமும் அப்படியே வாடி போச்சாண்ணி என்று சொன்னதும் கௌரி தன் கண்களை துடைத்து கொண்டாள். என்ன செய்யறது, எனக்கு கூட ரமேஷை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு மனசே இல்லை. இருக்கிற வேலையே போதும், மேல் படிப்பும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னா கேட்டாதானே. ஓமா, அவன் வெளிநாட்டு படிப்பு கிடைக்காதான்னு தவம் இருக்கான். என்னை அதுவா தேடி வந்திருக்கு, அதை எப்படிமா விடுறதுன்னு போறதா சொல்லி பிடிவாதமா புறப்பட்டுக்கிட்டே இருக்கிறவனை என்ன செய்யறது என்றால் மீண்டும் கண்களை துடைத்து கொண்டு. நிஜமாகவே கௌரியின் விழிகள் கலங்கி ஈரம் கோர்த்திருந்தது. தன் தங்கை கண் கலங்குவதைக் கண்டு சதாசிவத்திற்கு பொறுக்க முடியவில்லை. விடுமா, இதுக்கெல்லாம் போயா வருத்தப்படுறது? அந்த காலத்துல தான் பிள்ளைங்க, அதில் ஆம்பளை பிள்ளைங்க அம்மா பக்கத்தில் அப்பா பக்கத்தில் செஞ்ச தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா பிள்ளைகளும் தூர ஊருக்கு போகிறதை விட தூர நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்க அப்படி போகிறதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நாம் வளர்த்துக்கணும் என்றார். இருந்தாலும் அண்ணா, நீங்களும் சரி அண்ணியும் சரி கோபிச்சிக்க கூடாது. ராஜேஸ்வரி பதறினாள். என்ன நீ இப்படி பேசுறீங்க? உங்களை நான் எப்போ கோபிச்சிருக்கோம்? அதுக்கு சொல்லலை. உங்கள் பொண்ணுங்க 2 பேருமே எப்போவுமே எந்த விஷயத்துக்கு எடுத்தறிஞ்ச மாதிரி தான் பேசுகிறவாங்க பழகுறாங்க என்று கௌரி சொல்லவும் ராஜேஸ்வரி துடித்து போனான். என்ன நீ, இது என்னவோ புதுசாக இருக்கே. பிறகென்ன,
இங்க பாருங்க, எத்தனை பேர் அவங்க மகளையும் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு. என்னன்னா மதினி, உங்களையும் சேர்த்து தான் கேட்கிறேன். இவங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்கன்னா நினைச்சீங்க என்று கௌரி கேட்டதும் சதாசிவம் அறியாதவன் தெரியாதது இடத்தில் வந்து மாட்டிக்கொண்டது போல் அந்த கூட்டத்தை மொத்தமாக தன் பார்வையில் சுற்றி பார்த்தார். பிறகு கௌரியிடம், ஆமா இவங்கெல்லாம் இதற்கு முன்னாடி பார்த்த முகம் மாதிரி தெரியலையே என்றார் வெகுளியார். அதுதான்னா நானும் சொல்கிறேன். இவங்கெல்லாம் ரமேஷுக்கும் கதிருக்கும் பொண்ணு கொடுக்கணும்னு நாங்கள் கூப்பிடாமலே நமக்கு தெரிஞ்சவங்க கூட ஒட்டிட்டு வந்திருக்காங்க. அங்கே பாருங்க, ஒரு பொண்ணு ரமேஷுக்கிட்ட நின்றுட்டு என்ன மாதிரி ஒட்டிட்டு உரசிட்டு பேசிட்டு இருக்கான்னு என்றாள் அமர்த்தலா. அவள் முகம் பெருமையில் பொங்கி போயிருந்தது. அட அதை விடுமா, இந்த காலத்தில் எல்லா பொண்ணுங்களும் ஆளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு அலையுதுக. நம்ம பொண்ணுகளுக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே. அதுக்காக இந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாக போகிற வீடு. இந்த மாதிரி நேரத்தில் கூடவா இவங்க வந்து கலந்துக்க கூடாதுன்னு இருக்கு. எனக்கு என்னமோ லலிதாவும் ரஞ்சனியும் வர வர எங்ககிட்ட நெருக்கம் இல்லாமல் தள்ளி நின்று பழகிற மாதிரி தான் தோணுது என்றால் அழுத்தமாக. ராஜேஸ்வரி கௌரியை சமாதானப்படுத்தினாள். என்ன நீங்கள், அவங்க உங்கள் பொண்ணுங்க மாதிரி தானே, அவங்கள சத்தம் போடுறதுக்கும் கோச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ரமேஷ் இவர்களை பார்த்ததும், அத்தா உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், எப்போ வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே இவர்கள் அருகிலேயே வந்துவிட்டான். ராஜேஸ்வரி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஏற்கனவே கொஞ்சம் மாநிறத்தில் அடர்ந்த கேசமும் புஷ்டியான தேகமுமாய் அழகாய் இருக்கும் ரமேஷுக்கு சிமெண்ட் கலரில் பேண்ட்டும் சட்டையும் போட்டு காப்பி கலரில் கோட்டும் போட்டிருந்ததில் இவள் கண்ணே பட்டுவிடும் போல் இருந்தது. கோட்டு போட்ட நீண்ட சிறிய டை வேறு அவனுக்கு தனி அழகை கொடுத்தது. லலிதா தன் வரவுக்காக காத்திருப்பாள் என்று தெரிந்தும் கூட, என்னத்த லலிதா ரஞ்சனி எல்லாம் வரலையா என்று கேட்டான் ரமேஷ். ஏற்கனவே தன் பெண்கள் மீது கோபமாய் இருக்கும் கௌரிக்கு நேரே லலிதா சினிமாவிற்கு போய்விட்டாள் என்று சொன்னால் இன்னும் அவள் கோபம் அதிகமாகுமே என்று நினைத்து, லலிதா வீட்டில் தான் இருக்கா, இங்கே வந்தா நீங்கள் வெளிநாடு போகிறதை பார்த்து அழுது விடுவாளாம், அதனால தான் வரலைன்னு சொல்லிட்டா, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி என்றால் அவனை சமாதானப்படுத்தும் முகமாக. ரமேஷ் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாள். அவள் தன் வரவுக்காக இவர்களையெல்லாம் ஏமாற்றிவிட்டு தனக்காகவே காத்திருக்கிறாள் என்ற எண்ணம் அவனை ஒழுங்காகிதம் அடையச் செய்தது. நான் அடையாளத்தை வாங்க வந்திருக்கிறேன் என்றவாறு அவள் முன்னால் போய் நின்றாள். அவள் விழியில் உள்ள கருமணிகள் எப்படி மிரண்டு தவிக்கும் என்பதை கற்பனை செய்து பார்த்தபோது அவனுக்குள் உற்சாகமாக ஊற்றி பெருக்கெடுத்து ஓடியது. இன்னும் கொஞ்ச நேரம்தான், வந்து இருக்கிற ஆட்கள் எல்லாம் கலைந்து விடுவார்கள். இப்போதே பாதி ஆட்கள் போய்விட்டார்கள். பிறகு அம்மாவிடம் களைப்பாக இருக்கிறது என்றோ, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன் என்றோ, ஏதாவது சாக்கு சொல்லிவிட்டு பைக்கில் புறப்பட்டு விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவனுக்கு லலிதா தன் எதிரில் வந்து நிற்பது போல் இருந்தது. அப்போ நம்ம ரமேஷ் தான் எதிர்பார்க்குற பரிசை ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம லலிதா கிட்ட வந்து வாங்கிடுவானா இல்லையா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மோஸ் ஸ்டோரீஸ். இது விடை கிடைத்து விட்டது.